அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இது உங்கள் தகவலரங்கம் சமூக ஊடகம். நான் உங்கள் அஹ்மத் அசியாம். காரைதீவு சம்மாந்துறை வீதியில் கடந்த 26ஆம் தேதி ஏற்பட்ட அனர்த்தத்தில் சிக்கிய மாணவர்களை மீட்கும் பணிகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. 3வது நாளாக இந்த பணி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் 2 ஜனாசாக்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றது. இன்று காலை 5வது ஜனாசா மற்றும் 6வது ஜனாசா மீட்கப்பட்டிருக்கின்றது. 5வது ஜனாசாவாக புகைப்பரிசோதனை ஊழியரின் ஜனாசா மீட்கப்பட்டிருக்கின்றது. 6வது ஜனாசாவாக உளவு இயந்திரத்தின் சாரதி மீட்கப்பட்டிருக்கின்றார். இந்த பேராபத்து சம்பந்தமான முழுமையான விவரங்களை நேற்று நாங்கள் வழங்கியிருந்தோம். இன்றைய தினம் அதன் அப்டேட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனை நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். இது தகவலரங்கம் யூடியூப் சேனல். நான் உங்கள் அஹ்மத் அசியாம். வாருங்கள் விரிவாக என்னவென்று பார்ப்போம். உளவு இயந்திரம் கவிழ்ந்து வெள்ளத்தில் 13 பேர் அடித்துச் செல்லப்பட்ட சோகமான நிகழ்வு மாவடிப்பள்ளி பிரதேசத்தில் இடம்பெற்றது. பாதை மற்றும் அதன் இருமரங்கிலும் வெள்ளமானது கடல் போன்று காட்சி அளித்தது. ஆனால் இன்றைய தினம் 3வது நாளாக வெள்ளம் வடிந்து காணப்படுகின்றது. வீதியில் வெள்ளம் இல்லை, ஆனால் இரு பக்கமும் வெள்ளம் காணப்படுகின்றது. 5வது மற்றும் 6வது ஜனாசாக்கள் இன்று காலை மீட்கப்பட்டிருக்கின்றது. நேற்றைய தினம் 4 ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருந்தன. உளவு இயந்திரத்தில் பயணித்து உயிர் தப்பிய ஒரு சம்மாந்துறை மதரசா மாணவன் அளித்த வாக்குமூலம் தற்பொழுது வெளியாக இருக்கின்றது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்க போகின்றோம். அத்துடன் சம்மாந்துறை மதரசா மாணவர்கள் கல்வி கற்ற நிந்தவூர் காஷிபுல் உலும் மதரசா நிர்வாகத்தினர் தற்பொழுது ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தெரிவித்த கருத்துக்களையும் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம். முதலாவதாக உயிர் தப்பிய சம்மாந்துறை மதரசா மாணவனின் வாக்குமூலத்தை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். முப்பத்தி 2 பேர் வந்து அக்கரபத்தி ஆக்களை விட்டு போடு, அக்கரபத்தி அட்டாளஜன் ஆக்களை விட்டு போடு, சம்மந்தர் ஆக்களை விட்டு இங்கே இறக்கிட்டு போ. பஸ்ஸில் போய் ஆமிக்காரன் போலீஸ்காராக பஸ் போயிடலான்றோடு மிஷினில் 5 பேர் ஏற்றி போட்டு கடைசியாக வந்த மிஷினில் எங்களை 10 பேர் ஏற்றி விட்டு சரி மரம் ஏற்றிட்டு போடு போகிட்டா டயர் கொஞ்சம் ஒரு டயர் இறங்க இஞ்சில் மக்காட்டில் இருந்தாங்க இஞ்சில் வந்தையும் அப்படியே மிஷின் அப்படி பிறண்டு தண்ணியில் எல்லாரும் போய்த்தாங்க. மிஷினில் நீங்கள் 10 பேரும் மோட்டார் சைக்கிளும் ஆக்களுமா வந்த? மோட்டார் சைக்கிள் கொஞ்சம் கிளியையும் மோட்டார் சைக்கிள் எல்லாமே கூட காலில் வந்து அடிக்கிட்டு. எத்தனை மோட்டார் சைக்கிள் உங்களை 10 பேரு கூட வந்த? 2 மோட்டார் சைக்கிளும் 4 பேர் ஆக்களுமே இந்த மோட்டார் சைக்கிளில். சரி மரம் வந்து அப்படியே தண்ணி கூட உடம்பு இழுக்க தொடங்கிட்டு இழுக்க நான் இது டக்குன்னு பேக்கை பிச்சு போட்டு டக்குன்னு வந்துட்டு கரையிட்டு மரம். நீங்கள் நீஞ்சிட்ட வந்து அங்கேருந்து நீஞ்சி பார்த்தேன் மேலால் நீச்சல் மேலால் அடிச்சா இது தண்ணி இழுக்குது, ஓவர் ஹாஸ்பிட்டல் இழுக்குது. புளியோடி மரம் வந்து சேர்ந்து மற்ற ஆக்கள்லாம் அப்படியே தண்ணி இழுத்துட்டு போயிட்டு ஆக்கலை கூடுதல் ஆக்கள். சரி, இப்போ நீங்கள் எத்தனை பேர் காப்பாற்றினேன்? நான் மட்டும்தான் அந்த இதில் வந்த மக்கியாக்கள் அந்த இதில் பிடிச்சிட்டு இருந்தேன் 2 பேர். ஒரு ஆளராக இந்த இதில் காப்பாற்றினேன் ரோட்டில் போய். உயிர் தப்பிய அந்த மாணவன் தனது அனுபவங்களை மிக சிறப்பாக பகிர்ந்து கொண்டார். இப்பொழுது நாங்கள் நிந்தவூர் மதரசா நிர்வாகத்தின் ஊடக சந்திப்பை மீடியா கான்ஃபரன்ஸை பார்க்க போகின்றோம். முதலாவதாக அந்த மதரசாவின் செயலாளர் கூறுகின்ற விடயத்தை பார்ப்போம். அவர் லீவு கொடுக்கப்பட்ட முறையை விளக்குகிறார். அது பற்றிய வீடியோக்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். மிகவும் துக்ககரமான இந்த வேளையில் நிந்தவூர் காஷிபுல் அரபு கல்லூரியில் இடம்பெற்ற அந்த மாணவர்களுடைய அந்த விபத்து சம்பந்தமாக தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் காலநிலை முன்னறிவிப்பு செய்யப்பட்ட போதும் எங்களுடைய நிர்வாகமும் அதிபர் அடங்கலான குழுவினரும் ஆலோசித்ததற்கு அமைய இந்த பிராந்தியத்தில் அனர்த்தம் ஒன்று நிகழ்கின்ற பட்சத்தில் மாணவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மிகவும் பொருத்தமான ஒரு இடம் இந்த காஷிபுலும் அரபு கல்லூரி அமையப்பெற்றுள்ள கட்டட அமைப்பு என்ற வகையில் அவர்களை நாங்கள் தொடர்ந்தும் அங்கு வைத்து பராமரிப்பதென முடிவு செய்திருந்தோம். இருந்தாலும் நேற்றுக்கு முதல் நாள் இரவு பெய்த பலத்த காற்றுடனான கடும் மழை காரணமாக எங்களுடைய காஷிபுலும் அரபு கல்லூரியினுடைய மாணவர் விடுதி, அதே போன்று வகுப்பறைகள், தொழுகை அறை இவைகள் அனைத்தும் முற்றாக மழை நீரினால் துவண்டு பாதிக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய 2 மாணவர்கள் அதனால் விபத்தை அங்கு சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமையும் ஏற்பட்டது. அதே போன்று ஒரு ஆளும் கூட அங்கு பாரிய ஒரு விழுந்து விபத்துக்குள்ளானார். இவ்வாறான ஒரு நிலையில எங்களுடைய மலசல குடிகள் கூட நிரம்பி
பயன்படுத்த முடியாத அடிப்படை வசதிகளை கூட அங்கே மாணவர்களுக்கு வழங்க முடியாத ஒரு நிலைமை காணப்பட்டதனால மீண்டும் நாங்கள் எங்களுடைய காஷிபுர் உலூம் அரபு கல்லூரியினுடைய ஆளுநர் சபையின் தலைவர் சங்கைக்குரிய மௌலவி அல்ஹாஜ் இஸ்மத் ஷர்கி அவர்களிடம் அனுமதியை பெற்று மஷூராவின் அடிப்படையில் கல்லூரிக்கு மாணவர்களை பாதுகாக்கின்ற வகையில் கல்லூரிக்கு அவசரமாக விடுமுறை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வர வேண்டிய ஒரு துரதிர்ஷ்டவசமான நிலைமை ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து நாங்கள் மாணவர்களை பாதுகாப்பாக அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் கையளிக்க வேண்டும் என்பதற்காக பல படிமுறைகளை கையாண்டோம். முதலில் நிந்தவரை சேர்ந்த மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்களை அழைத்து அவர்களிடம் பொறுப்பளித்தோம் காலையில். அதே போன்று வெளியூர் மாணவர்களை அவர்களுடைய பெற்றோர்கள் தற்பொழுது வீதி தடங்கள் அதே போன்று பயணம் செய்வதில் ஏற்பட்டுள்ள சிரமம் வெள்ள நிலைமையை கருத்தில் கொண்டு அவர்களை பெற்றோர்கள் வருவதை தவிர்த்து நாங்கள் அவர்களுடைய பெற்றோர்களிடம் நேரடியாக சென்று இந்த மாணவர்களை ஒப்படைக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுடைய தலைமையில் 3 ஒஸ்தாதுமார்களையும் அதே போன்று எங்களுடைய பணியாளர்கள் 20 சேர்த்து மொத்தமாக 6 பேர் நாங்கள் அந்த குழுவை பொறுப்பாக்கி அவர்களுடைய தலைமையில் பிரத்யேகமாக நாங்கள் ஒரு பஸ் வண்டியை கூட வாடகைக்கு அமர்த்தி எங்களுடைய மாணவர்களை நேற்று மாலையில் அந்த பஸ் வண்டியில் ஏற்றி எங்களுடைய அதிபருடைய தலைமையில் அந்த அட்டாளச்சேனை அக்கரைப்பற்று அதே போன்று ஒலிவில் இறக்காமம் சம்மாந்துறை மத்தியமாம் நப்பட்டிமுனை கல்முனை சாய்ந்தமரத்து போன்ற பிரதேசங்களுக்கு அவர்களை பாதுகாப்பாக ஏற்றி சென்று அவர்களுடைய பெற்றோர்களை வீதிக்கு வரவழைத்து அவர்களிடம் ஒப்படைப்பது என்ற ஒரு மஷூராவின் அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டோம். இது குறித்து நாங்கள் ஏற்கனவே பெற்றோர்களுக்கு வகுப்பு ரீதியாக வாட்ஸ்அப் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் அறிவுறுத்தியதுடன் நேரடியாகவும் நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பெரும்பாலான பெற்றோர்களிடம் நாங்கள் அந்த விடயத்தை எத்தி வைத்து விட்டோம். ஓரிரு பெற்றோர்களுக்கு அந்த தொலைபேசி அழைப்புகளுக்கு அவர்கள் பதிலளிக்க தவறு இருக்கலாமே தவிர நாங்கள் அனைவருடனும் தொடர்பு கொண்டிருந்தோம். இந்த நிலையில் பெற்றோர்களுடைய அனுமதி சம்மதத்துடன் நாங்கள் மாணவர்களை ஏற்றி சென்று அவர்களை பெற்றோர்களும் ஒப்படைக்கின்ற அக்கரைப்பத்து முதல் ரக்காமம் அதே போன்று சமாந்துறை போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு ஒப்படைக்கின்ற பணியை மேற்கொள்கின்ற போது காரைதீவு சந்தையிலிருந்து சமாந்துறைக்கு போன்ற மாணவர்களை அதாவது போலீசார் இராணுவத்தினர் அந்த சம்பவ இடத்தில் நிற்கின்ற நிலையிலே அவர்களுடைய அறிவுறுத்தல்கள் ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டுதான் நாங்கள் சமாந்துறைக்கு உளவு இயந்திரத்தின் இழுவைப்பட்டி மூலம் நாங்கள் அவர்களை ஏற்றி சமாந்துறை பிரதேசத்துக்கு அனுப்பியிருந்தோம். அனுப்புகின்றதுக்கு முதல் கூட நாங்கள் காரைதீவு சந்தையை அடைந்த போது எங்களுடைய அதிபர் அவர்கள் சம்பந்தப்பட்ட பெற்றோர்களுக்கு தொலைபேசி மூலம் எடுத்து இப்பொழுது வந்துவிட்டோம், மாணவர்கள் உளவு இயந்திரத்தில் ஏற்றப்பட போகின்றார்கள், ஆகவே நீங்கள் எங்க எடுக்கின்றீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு பெற்றார்கள் மறுமுனையில் இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் நாங்கள் மறுமுனையில் நிற்கின்றோம், நீங்கள் எங்களுடைய மாணவர்களை அனுப்புங்கள், நாங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கின்றோம் என்று கூறியதற்கு இணங்க எங்களுடைய அதிபர் அவர்களாக 13 மாணவர்கள் பஸ்ஸில் இருந்த 13 மாணவர்கள் சமாந்தரை சேர்ந்த மாணவர்கள் இறக்கி அந்த உளவு இயந்திரத்தில் பட்டியல் ஏற்றப்பட்டார்கள். அல்லாவுடைய நாட்டம் என்னமோ அந்த சம்பவ இடத்திலே எங்களுடைய அந்த உளவு இயந்திரம் புரண்டதினால கவிழ்ந்து அதில் இருந்த மாணவர்களும் அந்த நீரில் தத்தளிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டதுடன் அந்த இடத்திலே சம்பவ இடத்திலே உடனடியாக 7 மாணவர்கள் காப்பாற்றப்பட்டு கரை சேர்க்கப்பட்டு அவர்களுடைய பெற்றோர்களும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார்கள். மிகுதி 6 மாணவர்களும் காணாமல் போன நிலையில் நேற்று மாலை முதல் தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னு அதற்காக எங்களுடைய சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜனாசா நலம்புரி சங்கம் அதே போன்று மாளிகைக்காட்டை சேர்ந்த இளைஞர்கள் காரதீவை சேர்ந்த இளைஞர் அமைப்புகள் இவர்கள் இப்படி பலரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அவர்களுடைய உதவியுடன் போலீசார் இராணுவத்தினருடைய உதவியோடு நாங்கள் தேடுதல் பணிகளை மேற்கொண்ட போதும் 4 மாணவர்களுடைய ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்பட்டு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இன்னும் 2 ஜனாசாக்கள் கண்டெடுக்கப்படாத நிலையில் உள்ளது. இந்த துக்ககரமான நிலைமையில் எங்களுடைய இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கு அல்லாஹ் தஆலா நல்லருள் பாலிக்க வேண்டும், அவர்களுக்கு ஆறுதலும் சாந்தியும் அளிக்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு வீணான தர்க்கங்களை புரிகின்றவர்கள் அல்லாஹ்வுக்காக இந்த நிலைமையை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ்வுக்காக விமர்சனங்களை தவிர்த்து உண்மையை புரிந்து கொண்டவர்களாக இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களுடைய பிரார்த்தனைகளை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுது நாங்கள் அந்த மதர்சாவின் அதிபரின் உரையை நாங்கள் கேட்கப் போகின்றோம். அவர் தனது உரையில் முதலாவதாக பஸ்ஸில் மாணவர்களை ஏற்றியதாகவும் பிற்பாடு வெள்ளம் காரணமாக காரைதீவு சந்தையிலிருந்து உளவு இயந்திரத்தில் மாணவர்களை ஏற்றிச் சென்றதாகவும் தங்களின் கண்களுக்கு முன்புதான் அந்த மாணவர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் உளவு இயந்திரம் கவிழ்ந்ததாகவும் சொல்கின்றார். அது பற்றிய விவரங்களை இப்பொழுது நாங்கள் பார்ப்போம். இதோ அந்த வீடியோ காட்சி.
எமது இந்தோ காஷிபுரம் அரபு கல்லூரியினுடைய மாணவர்கள் இந்த இந்த வெள்ளம், இந்த காற்றின் மூலம் காற்று அனர்த்தத்தை பயத்தில் கொண்டும் லீவு கொடுக்கப்பட்ட முறையை எங்களுடைய மதரசாவினுடைய செயலாளர் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். சகோதரர்களே, எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய மதரசாவில் உள்ள பிள்ளைகள் நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போன்றோம். அவர்களை நாங்கள் பார்த்து வருகின்றோம். நீங்கள் அந்த பிள்ளைகளிடத்திலே கேட்டு பாருங்கள். நாங்கள் நின்ற ஒரு ஊரிலிருந்து நாங்கள் பஸ்ஸிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அந்த ஊரிலே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுகளிலே கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திலே நாங்கள் மதரசாவிலிருந்து பஸ்ஸை எடுத்துக்கொண்டு நாங்கள் வந்தோம். காரதீவில் வருகின்ற பொழுது பஸ் சாரதியினுடைய ஒரு வேண்டுகோள், அவர்கள் உள்ளவர்களுடைய ஒரு வேண்டுகோள், பஸ் போக முடியாது. சாதாரணமாக மிஷின்களிலே அங்கிருந்து சம்மாந்துறையிலிருந்து காரதீவு பிரதேசத்துக்கும் காரதீவிலிருந்து சம்மாந்துறை பிரதேசத்துக்கும் 2 மிஷின்களால் ஆக்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். இதை கண்ணூடாக கண்டுவிட்டு அல்லாஹுடைய இந்த கல்லா கதிர், அல்லாஹுடைய இந்த ஏற்பாடு, அந்த அவனுக்கு அடுத்த ஒரு ஆத்மா, ஒரு உயிர் அடுத்த கணம் என்ன நடக்கும் என்பது அவனை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது. அதை ஈமான் கொண்ட நம்பிய முஸ்லீம்கள் நாங்கள். எனவே நாங்களும் அதை அறியல. நாங்களும் என்ன செய்தோம், எங்களுடைய பிள்ளைகளுடைய பெற்றார்கள் அடுத்த கரையிலே பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பிள்ளைகளை ஏற்றி அனுப்பிவிட்டு நாங்கள் பின்னால் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுதே பிள்ளைகள் இடையில் செல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு அது கவுண்டு விட்டது. எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நாங்கள் 1 வருடம் 2 வருடம் என்று நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை போல நாங்கள் பார்த்து கொண்டிருந்த பிள்ளைகள் மிதந்து செல்கின்ற பொழுது சிலர்கள் அந்த எண்ணிக்கை, சிலர்கள் 10, 11 என்று சொல்லுவார்கள். கடைசியாக நாங்கள் 13 என்று சொல்லி நாங்கள் அதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்கிறோம். பதட்டத்திலே ஒவ்வொருவரும் 10, 11 என்று சொல்லி நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். 7 பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் அவரிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு விட்டார்கள். 6 பிள்ளைகள் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்து 4 பிள்ளைகள் சரளமாக ஜனாசாவாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் அவரத்தில் 2 ஆர்மி போர்சஸ்மாருடைய 2 வண்டிகள் நின்றது. நானே போய் சென்று என்னால் ஏழுமா, எனக்கு சிங்களம் தெரியாது. அவர்கள் நின்றவர்கள் நான் சொல்வதை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் அதுக்குரிய எந்த ஒரு பதிலையும் திரள. அந்த நேரம் நாங்கள் அவர்கள் இருந்தவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தோம். அதுக்கு பின்னால் நான் தான் போலீசாருக்கெல்லாம் அறிவித்ததுக்கு பின்னால் வந்து தேடுதல் ஏற்பாடு நடந்தது. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நாங்கள் முஸ்லிம்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிள்ளைகளுடைய பெற்றார்கள் என்னை தொடர்பு கொண்டு கதறுகிறார்கள், அழுகின்றார்கள். அவர்களை போன்று பல மடங்கு வேதனை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிலிருந்து தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் நீங்கள் துவா செய்யுங்கள். உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் விரும்புகின்றதை போன்று இந்த வார்த்தைகளை தயவு செய்து அல்லாஹ்வுக்காக கூறாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாவினால் நாங்கள் விரும்பியதையெல்லாம் பேசிவிடலாம். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். எனவே சகோதரர்களே, அந்த பிள்ளைகளுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டும். அந்த பிள்ளைகள் நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அந்த பெற்றோர்களோடு அந்த சொர்க்கத்திலே குடும்பமாக வாழ வேண்டும் என்று அனைவரும் துஆ செய்யுங்கள். குறிப்பாக ஒரு விடயத்தை நாங்கள் இங்கு சுட்டிக்காட்டுகின்றோம். கடந்த வீடியோவிலும் சுட்டிக்காட்டியிருந்தோம். அது என்னவென்று சொன்னால், இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்படுவதற்கு முன்பே வானிலை அறிவிப்பு வெளியாக இருந்தது. 3 நாட்களுக்கு முன்பே வானிலை அறிவிப்பு வெளியாக இருந்தது. முகநூல், யூடியூப் தளங்களில் வெளியாக இருந்தது. ஏன் பள்ளிவாசல் ஒளிபெருக்கியிலும் கூட அறிவிப்பு செய்யப்பட்டிருந்தது. அதற்காக முன்னெச்சரிக்கையாக இருக்குமாறும் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இந்த மாணவர்களுக்கு விடுமுறையானது வழங்கப்பட்ட தினம் மிகவும் பிழையானதாகவும், அத்துடன் மாணவர்களை உளவு இயந்திரத்தில் பாதுகாப்பற்ற முறையில் ஏற்றிச் சென்றது மிகவும் பிழையானதாகவும் காணப்படுகின்றது.
இது இறைவனின் நாட்டப்படி நடந்திருந்தாலும் இதில் பிழைகளும் காணப்படுகிறது. பிழைகளிலிருந்து அனைவரும் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக வெள்ள நீர் வீதியால் செல்லும் பொழுது வீதியில் குழிகள் காணப்படலாம். இந்த நேரங்களில் நாங்கள் வீதியில் வாகனங்களில் பயணிப்பது முற்றாக நாங்கள் தவிர்க்க வேண்டும். இவ்வாறான விடயங்கள் எதிர்காலத்தில் நடக்கக்கூடாது. தற்பொழுது 6 ஜனாசாக்கள் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஏனையவர்களை தேடும் பணி தொடர்கிறது. இந்த வேளையில் உயிர்களை தியாகம் செய்த மரணித்தவர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். அவர்கள் சொர்க்கம் செல்ல நாங்கள் பிரார்த்திப்போம். அத்துடன் இந்த இக்கட்டான நிலையில் உதவிய அனைத்து தமிழ், முஸ்லீம், சிங்கள மக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது உங்கள் தகவல் அரங்கம் யூடியூப் சேனல். புத்தம் புதிய தகவல்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள மறக்காமல் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் எமது வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரையும் நன்றி, வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும்.